ரவி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவரோட கையில மாயாஜாலம் இருக்கு. ரவினு, கஸ்டமர்ஸ் எல்லாரும் உங்க பாவு பஜ்ஜிய ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அட தேங்க்யூப்பா. அண்ணா, அப்பப்பா எங்களுக்கும் பாவு பஜ்ஜி செஞ்சு கொடுங்க அண்ணே. இன்னைக்கு ஹோட்டல் மூடினவன செஞ்சு கொடுக்குறேன்பா. இங்க சாப்பிட்டா பாஸ் ஏதாவது சொல்லுவாரு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன், எங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்துடுங்களேன். அன்னைக்கு ரவி டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாவு பஜ்ஜி செஞ்சாரு. அப்புறம் அத அவர் பார்சல் பாக்ஸ்ல போட்டு வச்சாரு. அத அவரு வேலை செய்யற 2 பேருக்கும் ஒண்ணு கொடுத்துட்டு அப்புறம் இன்னொன்னு அவர் அவரோட வீட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரவியும் சந்தோஷமா இருந்தாரு. சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. இந்தா சுதா, பாவு பாஜி. அடடே, என்னங்க விஷயம்? இன்னைக்கு இந்த ஏழைங்களுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பாவு பஜ்ஜி வந்திருக்கா? வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பாவு பஜ்ஜி செஞ்சா நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல புகழ்றியா? இதுக்காகவே நான் ஒரு சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் போல இருக்கு. நீங்க சரியா தான் சொன்னீங்க. நம்ம கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் திறப்போம். ஆசை இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? வீட பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், எல்லா பொறுப்பும் என் மேல இருக்கே. அதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட் திறப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தா எது வேணாலும் நடக்கும். அப்போதான் பிங்கியும் அர்ணவும் டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா அப்பா, இன்னைக்கு உங்க அப்பா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாவு பஜ்ஜி தானே? அட, எப்படி நீ கெஸ் பண்ணிட்டப்பா? ஏன்னா எனக்கு பாவு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். வா பாத்தியா, அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். சுதா, 2 பேருக்கும் பாவு பஜ்ஜி கொடு. இன்னைக்கு என்னுடைய பசங்க அவங்க அப்பா செஞ்ச ஃபேமஸ் பாவு பஜ்ஜியை சாப்பிடணும். உங்களோட பாவு பஜ்ஜி உண்மையிலேயே ஃபேமஸா? இப்போ இல்ல, ஆனா ஃபேமஸ் ஆயிடும். வாங்க வாங்க, பசிக்குது, சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா ரவியோட பாவு பஜ்ஜியை சாப்பிட்டாங்க. நீங்க என்னை விட ரொம்ப நல்லா சமைக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் திறப்பீங்க. சரி. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரவி ஹோட்டல்ல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் அங்க வந்தாரு. நண்பா, இந்த மேட்டரை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல. அதாவது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா ஏன்? ஹோட்டல்ல வியாபாரம் குறைஞ்சு போச்சாம். அதனால மேனேஜர் ஆட்களை குறைக்கிறாராம். அதனால ஒரே ஒரு ஷெஃப் போதுன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லயே எல்லா ஐட்டமையும் செய்யற ஆளு வேணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆளு ஒரே ஒரு ஆளு இருக்கிறாராம். அவர் இருந்தா போதுன்னு பாஸ் சொல்றாரு. நான் என்ன சொல்றது சொல்லுங்க? அதனால உங்களை ஜாப்ல இருந்து தூக்கிட்டாங்க. ரவி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவருக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சுதா கிட்ட சொன்னாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேற ஹோட்டல்ல வேலை கிடைச்சிடும். நீ சொல்ற மாதிரி சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும். ரவி நிறைய இடத்துல வேலை கேட்டு போனாரு. ஆனா எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கவே இல்ல. அப்படியே 1 மாசம் போச்சு. இப்போ அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்தப்போ அழ ஆரம்பிச்சுட்டாரு. என்னாச்சுங்க? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். நானும் எவ்வளவோ ஹோட்டல்ல வேலையை ட்ரை பண்ணிட்டேன். ஆனா வயசானதுனால எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்றது? வேலை இல்லனா என்னங்க, உங்க கையில திறமை இருக்கு. நீங்க சொந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுங்க. ஆனா சுதா, ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணனும்னா காசு வேணும் இல்ல? அது எங்க இருந்து வரும்? என்னோட நகைங்க இருக்குல்ல சுதா, அதுல இருந்து 2-3 லட்சம் தான் வரும். அத வச்சு நம்ம ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண முடியுங்க. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு உங்க வேலை மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி. ரவி சுதாவோட எல்லா நகையையும் அடமானம் வச்சான். அப்புறம் காசை வாங்கிக்கிட்டான். அந்த காசை வச்சு ரவி மார்க்கெட்டுக்கு நடுவுல ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்னு பேருள்ள ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சான். அந்த ரெஸ்டாரண்ட்ல சாண்ட்விச், ராங்கி, மோமோஸ், அப்புறம் ரவியோட ஸ்பெஷல் பாவு பஜ்ஜியும் இருந்தது. அண்ணே, ஒரு பாவு பஜ்ஜி கொடு. எனக்கு ஒரு சீஸ் சாண்ட்விச் கொடுங்க. ரவியோட ரெஸ்டாரண்ட் நல்லபடியா போக ஆரம்பிச்சது. மார்க்கெட்டோட நடுவுல இருந்ததுனால அங்க எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச மாசத்திலே ரவி அவனோட மனைவியோட நகையெல்லாம் திருப்பி எடுத்துட்டான். இந்த சுதா, உன்னுடைய நகைகள்.
கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாவே உங்க ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இருக்காதா பின்ன, என்னுடைய கையில தான் மந்திரம் இருக்குல்ல. ஆமாங்க. ரவியோடையும் சுதாவோடையும் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் தான் வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ள ஒரு புது பிரச்சனையும் வந்துடுச்சு. ரவியோட ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு முன்னாடி ஒரு பாவ் பஜ்ஜி தள்ளுவண்டி கடையும் வந்துடுச்சு. அந்த தள்ளுவண்டியில பாவ் பஜ்ஜி வெறும் 50 ரூபான்னு எழுதி இருந்தது. இத பார்த்துட்டு அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் ரவி கடைக்கு பதிலா அந்த பாவ் பஜ்ஜி கடையில போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது என்ன புது பிரச்சனை வந்திருக்கு? நான் பாவ் பஜ்ஜி 50 ரூபாயோட கம்மியா வித்தா அதுக்கப்புறம் எனக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? இந்த ஹோட்டலை எப்படி நான் நடத்துறது? ரவியோட வருமானமே போச்சு. அடுத்த கொஞ்ச நாளா ரவி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அந்த பாவ் பஜ்ஜி தள்ளுவண்டி கடையோட பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுன்னு. நான் விலைய குறைக்கலன்னா இங்க யாரும் வந்து சாப்பிடுற மாதிரி தெரியலையே. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் அங்கேயே சாப்பிடுறானுங்க. இப்போ என்ன பண்றது? ரவி யோசிச்சான், இப்போ என்ன செய்யறதுன்னு. அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சுதா, நான் புதுசா என்னதான் பண்றது? எனக்கு புரியலங்க. நான் பாவ் பஜ்ஜிய 50 ரூபாயோட கம்மியா வித்தேன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லாபமே வராதே. இப்பவே கஸ்டமர்ஸ் எல்லாரும் அந்த தள்ளுவண்டி கிட்டயே போய் பாவ் பஜ்ஜி சாப்பிடுறானுங்களே. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ஏதாவது புதுசா செய்யணும். அதாவது அதை இது வரைக்கும் யாரும் கேட்டே இருக்க கூடாது. சுதா தன்னோட சமையலறையில இருந்த மசாலாவை பார்த்தா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கிராமத்துல கருப்பு மசாலா இருக்கே, நீங்க அந்த மசாலாவை யூஸ் பண்ணி பாவ் பஜ்ஜி செஞ்சா அது ரொம்ப புதுமையா இருக்கும். சரியா? கருப்பு பாவ் பாஜி. ஆமா, கருப்பு பாவ் பஜ்ஜி. அவ்வளவுதான், ரவிக்கும் சுதாவுக்கும் ஐடியா வந்துடுச்சு. அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஒரு பெரிய போர்டு வச்சாங்க. ஸ்பெஷல் கருப்பு பாவ் பஜ்ஜி. ரவி அவரோட கருப்பு ஸ்பெஷல் பாவ் பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சாரு. நிறைய பேர் அந்த போர்டை பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு யூடியூபரோட கவனமும் அந்த போர்டு மேல பட்டுச்சு. அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தாங்க. ரவி அவங்களுக்கு கருப்பு பாவ் பஜ்ஜியை சர்வ் பண்ணான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நம்ம முன்னாடி இருக்கிறது ஸ்பெஷல் கருப்பு பாவ் பஜ்ஜி. வாங்க சாப்பிடலாம். யூடியூபர் அந்த பாவ் பஜ்ஜியை சாப்பிட்டாங்க. வாவ் வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ரவியோட பாவ் பஜ்ஜி வீடியோ வைரல் ஆயிடுச்சு. கூடவே ரவியோட ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின் கடையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப அந்த சின்ன கடையோட வெளியில பெரிய பெரிய கியூவா கஸ்டமர்ஸ் நிக்க ஆரம்பிச்சாங்க. சுதாவும் ரவியும் இன்னும் சில ஆளுங்களை வேலைக்கு வச்சாங்க. அந்த கருப்பு பாவ் பஜ்ஜி எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னா ரொம்ப தூரத்துல இருந்து கூட ஆளுங்க அந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட வந்தாங்க. மெதுவா மெதுவா ரவியோட அந்த சின்ன ஹோட்டல் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா மாறிச்சு. நீங்க என் கனவை நிறைவேத்திட்டீங்க. ஆனா இதெல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. உன்னுடைய ஐடியா சூப்பர் இல்ல? கருப்பு பாவ் பஜ்ஜி ரவியோட வாழ்க்கையே வண்ணமயமா மாத்திடுச்சு. அவனோட உடைஞ்சு போன வாழ்க்கையும் அப்படி சரியாயிடுச்சு. அப்புறம் அவனோட ஹோட்டல் திறக்கணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஆனந்த்பூர் கிராமத்துல நதிக்கு நடுவுல ஒரு பிரசித்தமான கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு வெளியில வெங்கட் ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருந்தாரு. இந்த ஸ்டால்ல அவர் இட்லி, வடை, அப்புறம் தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கோவிலை தரிசிக்க வர பக்தர்கள் வெங்கட்டோட கடையில தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அண்ணா, ஒரு மசால் தோசை கொடுங்க, அப்புறம் 2 பிளேட் சாம்பார் வடை கொடுங்க. நீங்க உட்காருங்க சார், இதை கொண்டு வரேன். வெங்கட்டோட மனைவி தோசை செஞ்சு கொடுப்பா. அப்புறம் வெங்கட் கஸ்டமரை பார்த்துப்பாரு. வெங்கட் எல்லா கஸ்டமர்கள்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா பேசுவாரு. ஜனங்களுக்கு வெங்கட்டோட தோசை ஸ்டால்ல தோசை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க அண்ணா, எனக்கு ஒரு 2 தோசை கொடுங்க. கண்டிப்பா அண்ணா, இதோ கொடுக்கறேன், நீங்க உட்காருங்க, நல்லா சூடா கொடுக்கறேன். வெங்கட்டும் பூஜாவும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வாங்க. அதனால அவங்க வியாபாரமும் நல்லா நடந்தது. 2 பேரும் அவங்க வியாபாரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கண்ணா, வாங்க வாங்க பாபா, வாங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன். வெங்கட் தினமும் இந்த ஏழை கிழவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா இந்த விஷயம் அவரோட மனைவி பூஜாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இவருக்கு தினமும் கொடுத்து இப்படி எதுக்காக பழக்கப்படுத்துறீங்க? இந்த ஆளு தினமும் ஃப்ரீயா சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. பூஜா, பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆயிட போகுது? சரிங்க, நீங்க ஃப்ரீயா அவருக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் செத்தா போயிட போறாரு. இவர் ஏதாவது ஒண்ணு பாத்துக்க மாட்டாரா?
அந்த கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஐயோ சாமி, நீங்க வாழ்க. இப்படியே தான தர்மம் பண்ணிட்டு இருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பிச்சை எடுக்கிறவங்க இங்க வந்து லைன் கட்டி நிப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். மத்தத அந்த கடவுள் பாத்துக்கட்டும். வெங்கட் அந்த வயசான ஏழைக்கு கொஞ்சம் இட்லி, வடை, அப்புறம் சட்னி எடுத்து வச்சு அந்த பெரியவர் கையில கொடுத்தாரு. அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும்பா. அந்த வயசான ஏழை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அங்க அந்த கோவிலோட பூசாரி வந்தாரு. அந்த பூசாரி பார்க்க நல்ல பூசணிக்கா மாதிரி இருந்தாரு. குள்ளமா நல்ல குண்டான தோற்றத்தோட இருந்தாரு. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி பூசாரி, வாங்க வந்து உட்காருங்க. பூஜா அந்த பூசாரிக்காக டேபிள கிளீன் பண்ணா. அப்புறம் அந்த பூசாரி உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க பூசாரி ஐயா? 2 பிளேட் வடை, 2 பிளேட் தோசை, 2 இட்லி. இன்னைக்கு இது போதுமா? இதோ கொண்டு வரேன். பூஜா பூசாரிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் வெங்கட் அவகிட்ட போய், நான் அந்த பெரியவருக்கு ஃப்ரீயா ஏன் கொடுக்கறேன்னா அவரு ஏழை. ஆனா இந்த பூசாரி நல்லா பணக்காரன். நீ இவருக்கு ஃப்ரீயா கொடுக்கற? பிராமணர்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. பிராமணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது புண்ணியம்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இங்க தினமும் அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கறதுனால பாருங்க நம்மளோட தொழிலும் அமோகமா போகுது. எல்லாம் அவங்கவுங்களோட எண்ணம். நீ இந்த பிராமணருக்கு சேவை பண்ணு, நான் இந்த கடவுளை தரிசிச்சுட்டு வரேன். சரி போங்க. வெங்கட் கோவிலுக்குள்ள போனாரு. கடவுள் முன்னாடி கை கூப்பி வணங்கி நின்னாரு. கடவுளே, நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும். என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னா, நிறைஞ்ச வயரை நிறைய வச்சு புண்ணியம் சேர்க்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா இது தப்புன்னு எனக்கு தெரியும் கடவுளே. ஆனா உங்களுடைய கருணை அவளுக்கும் கிடைக்கணும். வெங்கட் தான் மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். தன்னோட மனைவிக்கு தெரியாம அவரு ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுப்பாரு. அந்த கடவுள் உடனே நல்லபடியா வச்சுக்கணும்பா. வெங்கட்டுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுவே அவரோட மனைவி பூஜா ரொம்பவே சுயநலவாதி. அவ யோசிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் நல்லது செய்யணும்னு நினைப்பா. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் அவ பிராமணர்களுக்கு சேவை செய்வா. எது எப்படியோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வெங்கட் பூஜாவோட அந்த தோசா ஸ்டால் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. வெங்கட் ஏழைங்களுக்கு உதவி செய்வாரு. அப்புறம் பூஜா பிராமணர்களுக்கு சேவை செய்வா. தினமும் காலையில 5 மணிக்கு முதல் படகை பிடிச்சு வெங்கட்டும் பூஜாவும் கோவிலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் அங்க அவங்களோட வியாபாரத்தை பண்ணுவாங்க. அப்புறம் காலையிலேயே அவங்க வண்டி கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் மழைக்காலம் வந்துடுச்சு. வெங்கட்டும் பூஜாவும் எப்பவும் போல படகுல பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு அநேகமா பயங்கரமா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். அப்போ கஸ்டமர்ஸ் கம்மியா வருவாங்க. அது உண்மைதான். ஆனா என்ன இருந்தாலும் வர்றவங்கள பட்னியா இருக்க விட முடியுமா? சரிங்க, கோயில்ல யாரும் வரலன்னா நாம திரும்பி வந்துடலாம். சரி. வெங்கட்டும் பூஜாவும் நதியை கடந்து கோவில் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல அவங்க 2 பேரும் அவங்க கடையை ஆரம்பிச்சாங்க. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணல. பார்க்கலாம். அப்பதான் 2-3 ஆட்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. எங்களுக்கு 3 பிளேட் இட்லியும் 2 பிளேட் வடையும் கொடுங்க. சரிங்க, இதை கொடுக்குறேன். பூஜா இட்லி வடை தயார் பண்ணா. அப்புறம் வெங்கட் அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தாரு. கஸ்டமர்ஸும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆனாலும் மழை நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த மழையினால இன்னைக்கு கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் வெங்கட் கிட்ட பணத்தை கொடுத்தாரு. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கோம், மழை நின்னதும் போயிடுவோம். தாராளமாங்க. அவங்க அங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மழை நிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நனைஞ்சுக்கிட்டே நதி வரைக்கும் போனாங்க. அந்த நதியோட கொந்தளிப்பை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நதியில ஒரு படகை கூட காணோம். அப்புறம் அந்த நதியில தண்ணீர் மட்டும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அவங்க அங்கிருந்து வெங்கட் கிட்ட ஓடி வந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. இந்த வெள்ளத்தால நாம எல்லாரும் முழுகி போயிடுவோம்னு நினைக்கிறேன். யாருமே தப்பிக்க முடியாது. அப்பதான் அவங்க முன்னாடி அந்த வயசான ஏழைக்கிழவர் வந்தாரு. காப்பாத்துறதுக்கு மேல ஒருத்தன் இருக்கும்போது யாரு யாரோடைய உயிரை எடுக்க முடியும்? இங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. இந்த பெரிய மனுஷன் சிரிக்கிறாரு. நாம ஏதாவது செஞ்சாகணும். ஐயா கடவுளே,
எங்க எல்லாரையும் பாதுகாப்பா அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க கடவுளே. வெங்கட் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த 7 வயசானவர் அங்க வச்சிருந்த ஒரு பிளேட் தோசையை எடுத்தாரு. நாங்க எல்லாரும் இங்க ஆபத்துல இருக்கிறோம், உனக்கு தோசை வேற வேணுமா? என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. அந்த வயசானவர் பின்னாடி எல்லாருமே நதி கிட்ட போனாங்க. அந்த வயசானவர் அந்த தோசை பிளேட்டை தரையில வச்சாரு. அப்புறம் தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் மாயம்மா அந்த தோசையோட அளவு ரொம்ப பெருசாச்சு. அந்த தோசையோட அளவு எவ்வளவு பெருசாச்சுன்னா ஒரு பெரிய படகு போல பெருசா இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது மாய பெரிய தோசை படகு. இந்த நதியை ரொம்ப சுலபமா கடந்து போயிடும். நீங்க எல்லாரும் இதுல உக்காந்துக்கங்க. எல்லாரும் அந்த படகுல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் இல்ல. நீங்களும் வாங்கய்யா. இல்லப்பா கண்ணா, என்ன காப்பாத்த மேல ஒருத்தன் இருக்கான், நீங்க எல்லாம் போங்க. அந்த பெரியவர் சைகை காட்டின உடனே அந்த பெரிய தோசை படகு தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது. அந்த நதியில பெரிய பெரிய அலைகள் வந்தும் அந்த தோசை படகை எதுவும் பண்ண முடியல. அது உள்ள உட்கார்ந்திருந்த எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் கடவுளுக்கு நன்றியை சொன்னாங்க. அப்புறம் அவங்க படகை விட்டு இறங்கினதும் அந்த பெரிய தோசை படகு தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. இன்னைக்கு வெங்கட்டோட சேர்ந்து நிறைய பேர் ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. அதுதான் பெரிய தோசை படகோட அதிசயம். அநேகமா வெங்கட் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அவங்கள அந்த மாய பெரிய தோசை படகு காப்பாத்த வந்துச்சு.